மேற்கு வங்கத்தில் முன்னாள் அரசு பேருந்து ஓட்டுநரின் வீட்டில் இருந்து 28 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கப்பணம் மற்றும் 15 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அரசு பேருந்து ஓட்டுநர் மீனார் மண்டலின் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் 28 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கப்பணமும் சுமார் 15 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. பணத்தை எண்ணுவதற்காக கொண்டுவரப்பட்ட 5 பணம் எண்ணும் இயந்திரங்கள் கூட செயலிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைதான மீனார் மண்டல் கல் மற்றும் மணல் வியாபாரி துலு மண்டலின் உறவினர் என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் தங்கம் துலு மண்டலுக்கு சொந்தமானது என வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் துலு மண்டல் முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் அனுப்பிரதா மண்டலின் நெருங்கிய கூட்டாளி என கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.